அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். என்னால் வெயிட்டை குறைக்க முடியல. ஆனால் உடல் பருமனாக இருந்தால் இருதய பாதிப்பு, மற்ற தொந்தரவுகள்லாம் வரும் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு பதிவு. இது என்னென்னா, சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வந்து பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கு. இந்த ஆய்வறிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆய்வுகளோட முடிவுகளை எடுத்து அதை வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 20 ஆய்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேரோட தரவுகள். பெரும்பாலானோர் வந்து நடுத்தர வயதை சேர்ந்தவர்களும் அதே போல் வயதானவர்களும் பற்றின தரவுகளாக இருக்குது. இதில் 30% பேர் பெண்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 20 வருஷம் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அதோட விளைவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இதில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐன்னு சொல்லுவோம். நார்மலாக பிஎம்ஐ வந்து 25க்குள்ளே இருந்தால் நார்மல் வெயிட்டு, 25லேருந்து 30 வரைக்கும் ஓவர் வெயிட்டு, 30க்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 25க்கு கீழே இருக்கவங்க நார்மல் வெயிட்டையும் 25க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப்பாகவும் பிரிச்சிருக்காங்க. அதே போல் இன்னொரு குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவல், அதாவது வந்து ஏரோபிக் ஃபிட்னஸ், அவங்களால நடக்க ஓட எல்லா வேலையும் செய்ய முடியுதா அப்படிங்கிறத ஃபிட்னஸ் லெவலை ஃபிட்டாக இருக்கிறவங்கள ஒரு குரூப்பாகவும் ஃபிட்னஸ் இல்லாதவங்கள இன்னொரு குரூப்பாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வறிக்கை முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ, ஏரோபிக் ஃபிட்னஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் இல்லை வந்து உடல் பருமன் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருதய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதே போல் யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இல்லையோ அவங்களுக்கு வெயிட்டு குறைவாக இருந்தால் கூட 2லேருந்து 3 மடங்கு இருதய பாதிப்போ இல்லை மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமன் எல்லாம் ஓவர் வெயிட் இருக்கிறது மட்டுமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்துக்க முடியாது. அவங்க ஃபிட்னஸ் லெவல் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இதே போல் வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க நான் வெயிட்டு கம்மியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுமோ அதே போல் பாதிப்புகள் வேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே முக்கியமானது வெயிட்டு கிடையாது, ஃபிட்னஸ். ஸோ நம்ம எல்லாம் வெயிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ வந்து நடக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தசைகளுக்கு தேவையான பிராணவாயு ஆக்சிஜனை வந்து சரியான அளவில் நம்மளோட இருதயமும் நம்மளோட நுரையீரலும் சேர்ந்து கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ். ஸோ சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இது சிம்பிளாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா நமக்கு வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை கையில் போட்டு ஹார்ட் ரேட் எவ்வளோ அதிகமாகுது, உங்களோட மூச்சு விடுற வேகம் எவ்வளோ அதிகமாகுதுங்கிறத வச்சு உங்களை நடக்க வச்சு பார்ப்பாங்க. சிம்பிளாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்ம மூச்சு வாங்கிட்டு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாடி ஏறும்போது நம்ம மூச்சு வாங்குது அப்படின்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப போய் நம்ம வந்து ஜிம்லலாம் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. நிச்சயமாக சாதாரணமான ஒரு வாக்கிங்கே போதுங்கிறது அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. சாதாரண வாக்கிங் அப்படின்னா பிரிஸ்க் வாக்கிங், அதாவது பிரிஸ்க் வாக்கிங் எல்லாம் கையை வீசி அந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேகத்தில் நடக்கிறோன்னா அந்த வேகத்தில் நம்மளால் ஈஸியாக பேச முடியும். ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாகவே பேச முடியும். ஆனால் நம்மளால் அந்த வேகத்தில் பாட முடியாது, பாடுறதுக்கு மூச்சு வாங்கும். இதுதான் வந்து பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேகத்தில் நம்ம வந்து ரெகுலராக பண்ணால் போதும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அல்ல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் இல்லாமல் சாதாரண நம்ம வாக்கிங்லேயே நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், ஹிட்னு சொல்லுவோம். அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஜிம்மில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சினிமாவில் நடிக்கிறவங்களாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாகவே நம்மளோட வாக்கிங்லேயே அதை பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரொட்டீன் வாக்கிங்கில் நம்ம நார்மலாக ஒரு ஃபேஸில் நடந்துகிட்ருப்போம். ஒரு 20-30 செகண்ட் நடுவில் வந்து ரொம்ப வேகமாக வந்து நம்ம வந்து நடந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தணும். ஹார்ட் ரேட் படபடன்னு அடிக்கிற அளவுக்கு அதிகப்படுத்திட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம நார்மல் ஃபேஸில் நடக்க ஆரம்பிச்சிடணும். எது வரைக்கும்னா நம்ம ஹார்ட் ரேட் திரும்பியும் நார்மலுக்கு வர வரைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு
2-3 முறை ஒரு தடவை நம்ம வாக்கிங் பண்ணும்போது செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் அதிகமாகும். அதே போல் இது தினமும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் 2-3 நாள் இது செஞ்சால் கூட போதும். இருதய பாதிப்பு இருக்கிறவங்க இல்லை வந்து இருதயத்துக்கு ஸ்டென்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து இதை பண்ணுறதை தவிர்க்கணும். நார்மல் வாக்கிங்கே போதும். நார்மல் எந்த ப்ராப்ளமும் இருதயத்தில் இல்லாதவங்க இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஹிட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த உடல் பருமனோ இல்லை வந்து அதிக உடல் எடையோ நமக்கு வந்து ஒரு தடையாக இருக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறக்காண்டி தான் இந்த பதிவு. என்னால் என்ன பண்ணியும் வெயிட் குறைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க பயப்படாதீங்க. 40-45 வயசுக்கு மேலே இருக்கவங்க இல்லை வந்து ஃபேமிலியில் வந்து ஆல்ரெடி வந்து எல்லோரும் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிட் வந்து ஐடியல் பாடி வெயிட்டு கொண்டு வரதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால் வந்து நம்ம துவண்டு போக வேண்டாம். உங்களோட ஃபிட்னஸ் லெவலை அதிகப்படுத்துனீங்க, ரெகுலர் வாக்கிங் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருதய பாதிப்பு மரணம் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ஆரோக்கிய தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.